தன்னுடைய வருங்கால தலைமுறையின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானித்துக் கொண்டிருக்கும் தாய் தமிழ் சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய எழுச்சியும் புரட்சியுமான மாலை வணக்கங்கள். விடுதலை பெற்ற இந்தியாவில் 75 ஆண்டு காலம் ஆகுதுங்க. 75 ஆண்டு காலங்களாக இந்த இரு பெரும் திராவிட கட்சிகளும் எதை முதலீடாக வைத்து அரசியல் செய்து கொண்டு வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மக்களின் மறதியை மட்டுமே முதலீடாக வைத்து இத்தனை ஆண்டு காலங்களாக அரசியல் செய்து வந்தார்கள். ஆனால் அப்படி மறதியில் இருந்த மக்களை மாற்றத்திற்கான மக்களாக மாற்றி நிற்பது நாம் தமிழர் கட்சி என்ற பேரியக்கம் மட்டும்தான். இந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் தான். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க, அப்படி என்ன மாற்றம், என்ன மறதியில் இருக்கும். இன்னைக்கு ஒரு பாட்டு, என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருச்சுங்களாமா. அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட், அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட். அந்த ரத்தத்தை பார்க்கிறதுக்கு தாண்டா இன்னைக்கு திருப்பூர் வடக்குல கூட்டமே நடத்தி இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். என்ன தாடி கிழவன் பிளட், அந்த தாடி கிழவன் பிளட் என்ன பண்ணி இருக்கு இந்த தமிழ் நிலத்துக்கு, என்ன பண்ணி இருக்கு? இத்தனை ஆண்டு காலங்களாக பெரியாரை பெரியார் சொன்னீங்க. என்ன பெரியார்? இந்த பெரியாரை ஏதாவது ஒரு இடத்துக்கு தூக்கி கொண்டு போய் நின்று விட்டு பெரியாரோட சித்தாந்தத்தை பேசி திமுகக்கு வாக்கு கேட்க துப்பு இருக்காடா? துப்பு இருக்கா உங்களுக்கு? துப்பு இருக்கா? அப்புறம் என்ன மயிருக்கு தாடி கிழவன் பிளட். ஆமா, கிழட்டு பய பிளட், தமிழர் விரோத பிளட். அது தமிழர் விரோத பிளட். ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, திருப்பூருடைய வடக்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளராக யார நியமிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, திருப்பூர் மாநகர தந்தை யாரு? நம்ம தினேஷ்குமார். யாரு? மேயர் தினேஷ்குமார் அவர்கள். அவர்னால அங்க நம்ம நியூஸ் தமிழ்ல ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நியூஸ் தமிழ் நிகழ்வு முடிஞ்ச உடனே நம்ம உறவுகள் அனைவரும் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கிற முழக்கத்தை முன் வச்சோம். அப்ப மேயர் தினேஷ்குமார் என்ன பதிவு செஞ்சாருன்னா, கருணாநிதி வாழ்க, கருணாநிதி வாழ்கன்னு. அட கர்மம் முடிச்சவன, மெரினாவில் அவன் படுத்து பல ஆண்டுகள் ஆச்சு. அவனோட துண்டோட எந்த புடிச்சு தூக்கி கருணாநிதி வாழ்க, கருணாநிதி வாழ்க, நான் இந்தியாவை வாழ போறது இல்ல, இன்னும் கருணாநிதி வாழ்க, கருணாநிதி வாழ்கிறான். இன்னும் கருணாநிதி வாழ்க முடிச்சுட்டான். நீ எப்ப வாழ போற? நீ எப்ப வாழ போற? சிந்திங்க. இன்னைக்கு திருப்பூர் வடக்குல கம்யூனிஸ்டுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. எந்த கம்யூனிஸ்டுக்கு? எங்க அண்ணன் தொழிற்சங்கத்துல கம்யூனிஸ்ட் பத்தி பேசினா உற்சாகம் அடைவாரு அண்ணன் சுரேஷ் பாபு அவர்கள். கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு கரைவடிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறி நிற்கிறார்கள். அறிவாலய கழிவறையில் கட்டி போடப்பட்ட நாய்களாக இருக்கிறாங்க. இங்க பாருங்க, எங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தொழிற்சங்க கொடி பறக்குது, வட்டொலி வீசி பறக்குது. ஆனால் கம்யூனிஸ்டுகளுடைய கொடி என்ன இருக்குது? சாயம் போய் கிடக்குது. ஏன்? சூரியனை பிடித்தே தொங்கினால் சாயம் வெளுக்கத்தானே செய்யும். கம்யூனிஸ்டுகளுடைய சாயம் வெளுத்து கொண்டிருக்கிறது. இங்க கூடி இருக்கிற கூட்டம் 5 ரூபா கொடுத்து, கொலுசு கொடுத்து, சேலை கொடுத்து, வேட்டி கொடுத்து, கம்மல் கொடுத்து, அண்டா கொடுத்து வேட்டி கூடிய கூட்டம் அல்ல. எங்கள் குருதி ரத்தத்தை கொடுத்து கூட்டிய கூட்டம். அதனாலதான் ஒருங்கிணைஞ்சு அமர்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு யார் திமுகவும் சரி அதிமுகவும் சரி யார பேசுறாங்க? அறிஞர் அண்ணாவை பேசுறாங்க. அறிஞர் அண்ணா என்ன சொல்றாரு? தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்று வாக்கை விற்பதை பத்தி யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா அப்படிங்கிறாங்க. தங்கத்தை இன்னைக்கு அவர் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவரும் திராவிட திருட்டு கூட்டம் தான் தங்கத்தை தவிட்டிற்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நம்மளும் மானங்கிட்டு போய் வாக்கு செலுத்திட்டு இருக்கோம். எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் என்ன பதிவு செய்கிறார்? மதிப்புமிக்க வாக்கு. உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை விற்பதை பற்றி சொல்கிறார். ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகில் பதிவு செய்கிறார் எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர். அவர் பிள்ளைகள் நாங்கள் வாக்க காசு கொடுத்து வாங்கல, கொள்கையை குருதியை கொடுத்து வாங்குறோம். இன்று இந்த கூட்டம் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த கூட்டத்துக்கு எங்கள் வியர்வை துளியில் விழுந்த காசை வச்சு கூட்டம் போடுறோம். நீங்க திருப்பூர் வடக்குல மேயர் தினேஷ்குமார் திமுக வச்சு விட்டு விடுவார் என்று நம்பிக்கொள்ளுங்கள். நம்பிக்கை உங்களுடைய விருப்பம், நம்பிக்கொள்ளுங்க. திருப்பூர் வடக்குல இவரு யாரு? நம்ம எம்எஸ்எம் ஆனந்த் ஜெயிச்சிருவார் நினைச்சுக்கங்க. எம்எஸ்எம் ஆனந்த் வெற்றி வருவார் நினைச்சுக்கங்க. உங்கள் கனவுகளுக்கு நாங்கள் பதில் சொல்லவே தேவையில்லை. உங்களுடைய கனவுகளுக்கு எம்எஸ்எம் ஆனந்த் நியூஸ் தமிழ் நிகழ்வுல எம்எஸ்எம் ஆனந்த் புடுங்கி நட்டது என்ன? ஒரு மயிறு கிடையாது. ஏன்? ஓட்டுக்கு காசை கொடுத்தா அவன் வாக்கு செலுத்திடுவான், நம்மள்ட்ட கட்டமைப்பு இருக்கு நினைச்சிட்டாங்க. ஒண்ணுமே பேசல. திருப்பூர் வடக்குல அபிநயா வெற்றி பெற்றால் என்ன ஆகும்?
என்ன ஆகும் நாங்க சொல்றோம் கேளுங்க. 21 நுண்ணுரம் தயாரிக்கும் மையங்கள் திருப்பூர்ல இருக்குது. அந்த நுண்ணுரம் தயாரிக்கக்கூடிய மையங்கள்ல 1 டன் தான் நாள் ஒன்றுக்கு வந்து மாற்ற முடியும்னு சொல்றாங்க. ஆனால் நாங்கள் வெற்றி பெற்று வரும்போது ஒரு நாளைக்கு திருப்பூர்ல 800 டன் குப்பைகள் சேகரமாகுது. அதனுடைய மதிப்பை வந்து அதிகப்படுத்தும். அந்த நுண்ணுரம் தயாரிக்கும் மையங்களுடைய குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்தும். இது நாங்கள் செய்யக்கூடிய மாற்றமா இருக்கும். இன்னைக்கும் சரிங்க, திருப்பூர் மேயரோட பேர் என்னன்னா குப்பை மேயர்னு பேர். ஏன் நாட்டை அப்படி பண்ணி வச்சிருக்கிறான். எங்க பார்த்தாலும் குப்பை பொது இடத்துல போட்டு கொளுத்தி விட்டு போயிடுறான். கருணாநிதியா வந்து கேட்க போறான்ட்டு. கருணாநிதி கேட்க மாட்டா, வேலுப்பிள்ளை பிரபாகரின் பிள்ளைகள் நாங்க கேட்போம்டா, நாங்க கேட்போம். எத்தனை நாள் நீ ஏமாத்தி ஏச்சு பொழைச்சிட்டு இருக்கிற? கொஞ்சம் சிந்திங்க. என்ன மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்திருச்சுன்னு எல்லாரும் கேட்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒண்ணு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பெண்ணிய சுதந்திரம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு, சமூக நீதி, சகோதரத்துவம் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பெண்களுக்கு கொடுத்த சீட்டு எவ்வளவுன்னு பாருங்க. சீட்டு ஈரோட்டு ஈர வெங்காயம் தான் பெண்ணிய சுதந்திரத்தை போட்டுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? திமுக கொடுத்திருக்கக்கூடிய சீட்டுங்கிறது 16 சீட்டு. 16. அதிமுக கொடுத்திருக்கக்கூடிய சீட்டு என்பது 20 சீட்டு கொடுத்திருக்கான். 234 தொகுதியில வெறும் 20. நல்லா சிந்திங்க. புதுசா வந்திருக்க தற்குறி நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 25 சீட்டு பக்கம் தான் பெண்களுக்கு கொடுத்திருக்கான். அந்த தற்குறி என்ன எங்க அவினாசில வேட்புமனு தாக்கல், எங்க சகோதரி மேனையாக்கு வேலை கம்மியாச்சுன்னு நினைக்கிறேன். தற்குறி தாவேக்காவிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு தாவேக்காவுடைய வேட்பாளர் போறாங்க. எப்படி போறாங்க? வேட்புமனுவே எடுக்காம போறாங்க. அட செய்தி, அட சத்தியம், அட சத்தியமாப்பா, சத்தியம். ஒருத்த பதில் செய்யறான். என்ன பதில் செய்யறான்? சாதியை ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தற்குறி வெட்டி கழகத்தினுடைய, நல்லா கேட்டுங்க, கம்பம் தொகுதியில நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது, 24 மனை தெலுங்கு செட்டியார் சாதிக்காரன், சாதி வெறியன் சொன்னவனுக்கு சீட்டு கொடுத்திருக்கான். எதுல? தாவேக்கால சாதி வெறியனுக்கு சீட்டு. அது மட்டும் கிடையாது, ஒரு பெண் பிள்ளைக்கு சீட்டு கொடுக்குறான்னு சொல்லி கொடுத்திருக்கான். எப்படி கொடுத்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, லௌகீக அஸ்ட்ராலஜர். நான் சொல்றது புரிஞ்சுங்க. அந்த பெண் வந்து லௌகீக அஸ்ட்ராலஜர், அவளுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க, அவர்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. ஆனால் நாங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பெண்ணிய சுதந்திரம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்று வாய்களிய பேசல, செயல்பாட்டில் செய்திருக்கிறோம். செயல்பாட்டில் எப்படின்னு கேளுங்க. தன்னுடைய உடலில் பாதியை பெண்ணுக்கு கொடுத்தது சிவன் என்றால், இந்த மண்ணில் பாதியை பெண்ணுக்கு கொடுத்தது செந்தமிழன் சீமான் என்ற மகத்தானவர். ஏன் தலைவர் அப்படி, எங்கள் தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படி பெண் விடுதலை இல்லைகள் மண் விடுதலை என்று இல்லை என்று கற்பித்த வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிள்ளைகள். அதனால நாங்க எங்க அக்கா எங்களுக்கு என்ன கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும். 235வது ஒரு தொகுதி இருந்தாலும் அது எங்க வீட்டு அக்கா தங்கைக்கு தான், எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு தான். அவர்களிலிருந்து நாங்கள் தோன்றணும். அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைச்சாதான் எதுனாலும் பண்ண முடியும். ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக அடமானம் வைக்காதீங்க. நீங்க மதுரையில அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது யார் சொன்னார்? அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். ஆனால் மதுரையில அந்த அம்பேத்கருக்கு சிலை எங்க இருக்கு தெரியுங்களா? இந்த இடத்துல இருக்குன்னு வைங்க. இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது சொன்ன அம்பேத்கரை கூட்டிற்குள் வச்சிருக்கார். ஆனா கரும பிடிச்ச கருணாநிதிக்கு அதுக்கு ஆப்போசிட்ல பெரிய சிலையை வச்சிருக்காங்க. நீங்க ஒண்ணே சிந்திச்சுக்கீங்க. ஏன் கருணாநிதி சிலை சிறையால் மூடப்படுவதில்லை? ஏன் மூடப்படல? ஜெயலலிதா சிலை சிறைகளால் மூடப்படுவதில்லை. ஏன்? ஆனா நம்மளோட தாத்தம் பாட்டம் பூட்ட இரட்டைமலை சீனிவாசன்ல இருந்து, அயோத்திதாச பண்டிதர்ல இருந்து, எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர்ல இருந்து, இரட்டைமலை சீனிவாசன்ல இருந்து, இமானுவேல் சேகரனார்ல இருந்து எல்லாரோட சிலையும் கூண்டுக்குள்ள இருக்கு. ஏன் கூண்டுக்குள்ள இருக்கு? அந்த அடிமை சங்கிலியை உடைத்தெறிவதற்கு தான் உங்க வீட்டு பிள்ளைகள் 234 தொகுதியிலும் உங்களை நம்பி வாக்கு கேட்டு நிக்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திட்டீங்க. திருப்பூர் தெற்கு தொகுதியில தினேஷ் அவர்களோட வெற்றி. நம்ம நண்பர் தினேஷ், அந்த மாநகர திருட்டுன மேயர் கிடையாது, நம்ம தினேஷ் நண்பரோட வெற்றி. திருப்பூர் வடக்குல அபிநயா வெற்றி பெற்றால் அது அபிநயாவோட வெற்றி. இல்ல பல்லடம் சட்டமன்ற தொகுதியில தமிழினியன் வெற்றி பெற்றால் சகோதரர் தமிழினியோட வெற்றி. அவினாசி தொகுதியில மேனகா அவர்கள் வெற்றி பெற்றால் கிடையாது. நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்திற்குள் போய்விட்டால், நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று விட்டால் அந்த வெற்றி நாளைய தலைமுறைக்கான வெற்றி என்பதை எண்ணி உங்களுடைய பொன்னான வாக்கை ஏற்கனவே தாங்கிய விவசாய சின்னத்தில் செலுத்துங்க. இந்த ஏற்கனவே மண்ணை மட்டும் விழாது, மான தமிழோட ஏற்கனவே திராவிடத்தையும் முழுங்குற 2026 சட்டமன்ற தேர்தலில் காட்டுங்க. எத்தனை நாள்? கொஞ்சம் சிந்திங்க.
10 முறை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புளிய தமிழா, செத்து மடிவதும் ஒரு முறை தானடா. செருக்களம் காண 2026 சட்டமன்ற தேர்தல் வெளிவா. உன்னோட பொன்னான வாக்கை நீ செலுத்துவதற்கு முன்னாடி திமுக அதிமுக இத்தனை நாள் செலுத்தி முடிச்சிட்டீங்க. ஒரு மாற்றம் இல்ல, ஒரு மாற்றம் இல்ல. ஒரே மாற்றம், நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று என்று களத்தில் நிற்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு உங்களுடைய பொன்னான வாக்கை செலுத்துவீங்க நாங்க நம்புறோம். தயவு கூர்ந்து ஒரு தடவை சிந்திச்சு ஏற்கனவே போய் தாங்கி விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. மீண்டும் மீண்டும் இந்த திராவிட புதக்குழியிலே போய் உழாதீங்க. இன்னைக்கு கத்துறதா நாங்க இருக்கோம், நாளைக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் களத்தில் நின்று போராடுவோம். இனத்தின் விடுதலையை இளந்தமிழர் எதற்கும் அஞ்சா நாம் தமிழர்.